பழனிசாமி வச்சிருக்க பேரு டிடி தினகரன், டிடிவி தினகரன் இல்ல. நீங்க தப்பு தப்பா சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? நான் வந்து டிடிவி தினகரன் சொல்லுவோம், அவரு டிடி தினகரன். டிடி தினகரன் அப்படி சொல்றதா அவர் சொல்றாரு இல்லையா? அவர் வந்து டிடி தினகரன் பொதுநலமா இது? தூக்குல தொங்குறேன்னு சொன்னது யாரு? பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டா தூக்குல தொங்குறேன். நானு அதெல்லாம் என்ன தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன பிஜேபி போறது தூக்குல தொங்குறது ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் ஸ்டைல். போட்டு அந்த கிளிப்பை போடுங்க, அட்டகாசமா வரும். சாகர வரைக்கும் நான் பிஜேபி போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? இது போன்ற ஒரு பச்சை துரோகி, அயோக்கிய, திருட்டு பய, மொல்ல மாதிரி எல்லா லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி அந்த பழனிசாமி கூட போகவே மாட்டேன் தினகரன், அது வாய்ப்பே கிடையாது. ஆனா தலை மாறணும், முதலமைச்சர் இருந்தால் இருக்கக்கூடாது, கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க கூடாது. இது மாதிரி ஒரு துரோகியை பார்த்ததே கிடையாது. நானா சொன்னேன்? நீங்களா சொன்னீங்க? ஊரெல்லாம் எப்ப பாரு பிரஸ்ல காலையில உட்காந்துக்கிட்டு புலம்புனது யாரு? சொன்னது யாரு? மாத்தி மாத்தி தன்னுடைய முடிவுகளை அறிவித்தது யாரு? எல்லாமே இந்த டிடி தினகரன் தானே. பழனிசாமி ஸ்டைல்ல மாறிட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு திடீர்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், எனக்கு பங்காளி பகையாளி பங்காளியா மாறிட்டார். எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா ராஜவேலு? நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நினைச்சாவே கேடுகட்ட அரசியல். எவனாவது புத்தி இல்லாதவன் தான் பின்னாடி சுத்துவான். 6 அறிவு இருக்கவன் ஒத்துக்கவே மாட்டான். இது என்னென்ன பேசுறீங்க நீங்க? அப்படியே மாறிடுமா எல்லாமே? மக்களின் நலனுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாம் மறந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிறேன் அப்படிங்கிறார். என்ன என்ன மக்கள் நலன் வரப்போகுது இப்போ? என்ன மக்கள் நலன்? இதுல என்ன மக்கள் நலன் இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.